வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதிரடியான சம்பவங்கள் நடந்திருக்கு. என்ன பார்த்திங்க அப்படின்னா 3 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா பிஸ்வி ஆனந்த் முன்னிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க தாவேகாக்கு. இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவேகாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 107 சீட்கள் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 118 மெஜாரிட்டி காட்டணும் அப்படிங்கும்போது தான் இவங்க வந்து எல்லாருமே வந்து இப்போ சப்போர்ட் தெரிவித்து அவங்களுக்கு அமைச்சரவையில் அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4 சீட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா தாவேகா தான் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மக்கள் மத்தியிலுமே வந்து செல்வாக்கு நல்லாவே இருக்குது தாவேகாக்கு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா 111 சீட் வந்து இப்போ உறுதியாகிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியல் தெரியாது அப்படின்னு சொன்னாங்களோ, இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவரை பார்த்தா அரசியல் தெரியாதுன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கத்தக்கன செயல்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நம்பவே முடியாத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே கூட கூட்டணி இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்போ கலருவாங்க எப்போ இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. தலைவர் அவர்கள் வந்து தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சரவையில் வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேபிளான ஆட்சிக்கு வந்து வித்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க வந்து இங்கே வந்து இணையும் போது தாவேகா சார்பாகவே 118 சீட்டுகள் வந்து எம்எல்ஏக்கள் கிடச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்டேபிளான ஆட்சிக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காதுங்கிறது நல்லா தெரியுது. ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி எங்களோட உதவியில் தான் வந்து இருக்கீங்க, எங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாகவே தவிர்த்துடலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கோவையில் நடந்த அந்த சிறுமியோட கொலை தான். ஸோ அது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதற்கான தீர்வு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆட்சியில் அமைஞ்சு 15 நாட்கள் ஆகுது. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதுக்கான நடவடிக்கைகள் வந்து தளபதி அவர்கள் சிஎம் அவர்கள் என்ன எடுக்க போகிறாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு. ஏன்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்களால் மட்டும்தான் இதுக்கான ஒரு முடிவை எடுக்க முடியும். பல வருஷங்களாக இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதற்கான ஒரு தீர்வு வந்து டைரெக்டாக எடுக்க முடியும் அப்படின்னா தளபதியால் கண்டிப்பாக முடியுங்கிறத மக்கள் நம்புகிறாங்க. அவருமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அவர் அறிக்கை கொடுத்துருக்கல வந்து நான் கண்டிப்பாக அதுக்கான சட்ட ரீதியான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும், கடுமையான தண்டனை வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆனால் மக்கள் ரொம்பவே எதிர்பார்க்குற ஒரு டாஸ்மாக் கடை எப்படி மூடல் பட்டுச்சோ அதே மாதிரி இதுவுமே வந்து ரொம்ப எதிர்பார்க்காங்க. ஸோ இதை வந்து எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ண போகிறாங்க, இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்கிறதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கிறது கண்டிப்பாக தளபதி ஏதாவது ஐடியா பண்ணியிருப்பார். இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து உடனடியான தீர்வு கொண்டு வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நடக்காமல் இருக்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.